அண்ணி அழாதீங்க அண்ணி. இப்ப எனக்கு வீட்டுக்கு போறதுக்கே பிடிக்கல. அங்க போனா எனக்கு அவர் ஞாபகமும் கரிகால ஞாபகமும் தான் வரும். என்னால ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டுல நிம்மதியா இருக்கவே முடியாது. அப்போ ஏன் வீட்டுக்கு போலாமா அண்ணி? வேணா வரலட்சுமி. ஏன் அண்ணி? ஏன் புருஷன் தான் இப்போ வீட்டுல இல்லையே, அவர் ஜெயில தானே இருக்காரு. அவர் கேஸ் கொடுத்ததால தானே இப்ப எல்லா பிரச்சனையுமே. அந்த ஆள் வீட்டுக்கு நான் வர மாட்டேன். அண்ணி, அப்ப எங்க வீட்டுக்கு போலாம் அண்ணி. அண்ணே, நம்ம வீட்டுக்கு வண்டியை விடுங்க. சரிம்மா. நீங்க நினைச்ச மாதிரி தானே எல்லாமே நடந்துச்சு. அப்புறம் ஏன் சந்தோஷமா இல்லாம ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க? இல்ல, நான் தான் அந்த சிட் ஃபண்ட் ஆளை சுட்டேன்னு அந்த நந்தினி கண்டுபிடிச்சிருவாளோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அதை எப்படி கண்டுபிடிப்பா? நீங்க தான் அந்த ஆளை சுட்டுட்டீங்களே. என்ன தவிர வேற யாருக்குமே தெரியாது. இங்க பாருங்க, என்ன கொன்னு போட்டாலும் நான் அதை சொல்ல மாட்டேன். அப்புறம் எப்படிங்க அவ கண்டுபிடிப்பா? நந்தினிய நாங்க பார்த்தப்போ அவ நார்மலாவே இல்ல. செத்து போன அந்த சிட் ஃபண்ட் ஆளையே வெறிச்சு பாத்துக்கிட்டே இருந்தா. அவளுக்கு ஏதோ சந்தேகம் வந்திருக்கு, அதனாலதான் அப்படி பாத்துட்டு இருந்தா. எனக்கு என்னமோ அந்த ஆளை கரிகாலம் கொலைலங்கிற சந்தேகம் அவளுக்கு எப்படியோ வந்திருக்குமோன்னு தோணுது. அப்படியே அவளுக்கு அந்த சந்தேகம் வந்தாலும் நீங்க தான் சுட்டீங்கன்னு அவ எப்படி கண்டுபிடிப்பா? கரிகாலம் அவளோட புருஷன் இல்ல. புருஷனை காப்பாத்துறதுக்காக அவ எந்த எல்லைக்கு வேணாலும் போவா. அதனாலதான் அவ எப்படியாவது என்ன கண்டுபிடிச்சிருவாளோன்னு யோசனையா இருக்கு. நீங்க தான் அந்த கொலைய பண்ணீங்கன்னு எந்த தடயமோ எந்த ஆதாரமும் இல்ல. அதனால அவ உங்களை கண்டுபிடிக்கலாம் சான்ஸே இல்ல. தேவையில்லாம நீங்க எதையாவது பத்தி நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. இப்ப நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க, அட வாங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க மாட்டினா கண்டிப்பா நானும் மாட்டுவேன். திரும்பவும் நான் கம்பி என்னனும் களி தின்னணுமா? நானே பதட்டத்துல இருக்கேன், நீ வர கொஞ்ச நேரம் அமைதியாயிரு. அமைதியா வர இருக்கு. எங்களோட நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. சொன்னா கேளுங்கம்மா. எத்தனை வாட்டிமா சொல்றது? அவர் மேல எஃப்ஐஆர் வேற ஃபைல் பண்ணியாச்சுமா. ஒண்ணும் பண்ண முடியாதுமா. புரியுதுங்களா? ப்ளீஸ் சார், சொல்றது. நந்தினிங்க உள்ளதா இருக்காங்க. வாங்க. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. திரும்ப திரும்ப பேசுனதே பேசிட்டு இருக்கீங்க நீங்க. வாங்க சார். அவர் மேல எஃப்ஐஆர் போட்டாச்சு, நீ ஒண்ணும் பண்ண முடியாது. ப்ளீஸ் சார், இந்த கொலையை கரிகாலன் பண்ணல சார். ப்ளீஸ் சார். சார், கரிகாலன் மாமா விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். என்னம்மா எல்லாரும் அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் விட முடியாதுமா. ஏன் சார் விட முடியாது? கரிகாலன் அந்த ஆளை சுடலன்னு தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன சார்? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? நீங்க ஒரு அனுமானத்துல சொல்றீங்க. அதை வச்சு அவர் எப்படிமா விட முடியும்? நாளைக்கு கோர்ட்டுக்கு போனா ஆதாரம் தான் கேட்பாங்க. கோர்ட்டுக்கு அனுமானம் எல்லாம் தேவையில்லை. உங்க புருஷனை நீங்க மீட்டு கூட்டிட்டு போகணும்னா ஒண்ணு கொலை பண்ணவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும், இல்ல நீங்க சொல்றத நிரூபிக்க ஆதாரம் வேணும். சார், நான் சொன்னதை வச்சு உங்களுக்கே கரிகாலன் கொலை பண்ணலன்னு தெரியும்ல? மா, நீங்க சொன்னதையே மறுபடியும் சொல்லிட்டு இருக்கீங்கம்மா. சார், நீங்க உங்களோட வக்கீலா? ஆமா சார். அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வைங்களேன். எந்த ஆதாரமும் இல்லாம எப்படி சார் நான் அவரை விட முடியும்? மேடம், சட்டப்படி அவர் சொல்றது சரிதான் மேடம். நாளைக்கு காலையில 10 மணிக்கு கோர்ட்ல உங்க கேஸ் வரும்.
அதுக்குள்ள எப்படி கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியும்? இல்ல எந்த ஆதாரத்தை கொண்டு போக முடியும்? ரெண்டுமே நடக்கிற காரியம் இல்ல. அதனால அவர் ஜெயிலுக்கு போறத தடுக்க முடியாது. இல்ல, கரிகாலன் ஜெயிலுக்கு போக கூடாது. எந்த தப்பும் பண்ணாம அவன் எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்? நான் விட மாட்டேன். ஏதாவது பண்ணி கரிகாலனை நிரபராதின்னு நிரூபிச்சு அவனை நான் காப்பாத்துவேன். கரிகாலா, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் இருக்கேன். நான் உன்னை ஜெயிலுக்கெல்லாம் போக விட மாட்டேன். நான் உன்னை காப்பாத்துவேன். எனக்கு தெரியும் நந்தினி. நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு.